சித்ராதேவி வீட்டுக்கு வந்த மகா கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. உங்கள் படத்தை திருடி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்தியா, அதான் இவ்வளோ நேரமா எதுக்கு ஃபோனை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. சூர்யா கேள்வி கேட்குறாரு. பணத்துக்கும் என் நகைக்கும் ஆசைப்படாதவ தான் மகா, எதுக்கு அவள் எடுத்துகிட்டு போனோம், அவள் அவசியம் கிடையாது, அப்புறம் எப்படி சாவி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. என்ன மகா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரூமில் தான் வச்ச சாவி, இங்கே எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. அங்கேருந்து ஐஸ்வர்யா ஒரு குரல் கொடுக்குறாங்க. என்ன மகா மறந்துட்டியா, நான் காலைல பைசா வேணும்னு கேட்டேன், நீ தானே சாவி எடுத்துக்கக்கான்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மகா யோசிக்கிறாங்க. என்ன அக்கா ஏதோ நினைக்கிறா, ஏதோ பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. சித்ராதேவி என்ன வளர்ற, உங்கள் அக்காவை காப்பாற்ற பார்க்குறேன். நான் ஏன் அத்தை வளர்றேன், அவள் காசு கேட்டேன் செலவுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவள் பீரோ சாவி கொடுத்துட்டு போயிட்டா. அங்கேருந்து காசை நான் தான் எடுத்துகிட்டு போனேன், அதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் செஞ்சு அதில் 5 லட்ச ரூபா பணம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் என் கையில் வச்சிருந்த காசையே நான் செலவு பண்ணிட்டேன், இந்தாங்க 5 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. சித்ராதேவிக்கும் அனாமிகாவுக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுது. ஏன் மகா நீ சொல்லக்கூடாதா என்கிட்ட ஒரு வார்த்தை, இந்த மாதிரி கொடுத்தேன்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவுக்கு, இப்போ எல்லாரும் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டாங்கல்ல அப்படின்னாங்க. இல்லத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி போங்க, இந்த பிரச்சனையை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அனாமிகா பயங்கர கோவப்படுறாங்க. சித்ராதேவி ரூமுக்குள்ளே போயிட்டு காசு இருக்கான்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த 5 லட்ச ரூபா இருக்கும், ஆனால் ஒரு 10 லட்ச ரூபா தனியாக வச்சுருப்பாங்க. அந்த 10 லட்ச ரூபாயுமே இருக்காது. ஓடி வர